வணக்கம், மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பாசி பருப்பு பூரணம் ஸ்டஃபிங் பண்ணி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு, இதை ஒரு ஹீப்பாக எடுத்திருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பு, இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச பருப்பை இந்த தண்ணி சேர்த்த இந்த பேனில் போட்டு நல்லா மலர்ந்த மாதிரி வேக வச்சுக்குவோம். நல்லா பருப்பு நல்லா வேகணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது, கஞ்சி மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம ப்ரெஷர் குக் கூட பண்ணலாம், ஆனால் அதில் பண்ணும்பொழுது பருப்பு கொஞ்சம் கஞ்சி மாதிரி வந்துடும். அது இந்த பூரண கன்சிஸ்டன்சிக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால நான் பேனில் இந்த மாதிரி 1/2 hour ஊற வச்சுட்டு போடையில சீக்கிரமும் வெந்துடும். நல்லா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம் பருப்பை. இதை நல்லா வேகட்டும். பாருங்க, ஒரு 1/4 மணி நேரத்திலேயே பருப்பு இந்த மாதிரி நல்லா மலர்ந்த மாதிரி நல்லா உதிராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே நான் ஒரு 1/4 கப் பருப்பு ஹீட்டாக எடுத்தேன். அதுக்கு வாட்டர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அந்த அளவு தான் வச்சேன். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நீட்டாக நல்லா உதிராக வெந்து வந்துடும். தண்ணியும் நம்ம வடித்து விட வேண்டிய அவசியம் இருக்காது. பெரும்பாலும் பருப்பு வெந்த பிறகு அந்த தண்ணியை நம்ம வடித்து விடாத அளவுக்கு தண்ணி திட்டமாக வைக்கணும். அப்போ தான் அதனுடைய நியூட்ரியன்ஸ் டேஸ்ட் எதுவுமே போகாமல் இருக்கும். இப்போ இனிமேல் நம்ம பூரணம் கிளறலாம். 1 கப் வெள்ளத்துருவல் எடுத்திருக்கேன். இதை இந்த பேனில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் வெல்லம் உருகட்டும். அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அடியில் நின்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதில் 1/2 கப் தேங்காய், இதை நல்லா தேங்காயிலிருந்து நல்லா வாசம் வர வரைக்கும் இதை வறுத்துருவோம். இந்த தேங்காயை தேங்காய் வறுபட்ட பிறகு இதில் நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்க சூடாக்கி வச்சிருக்க வெல்லம், ஃபில்டர் பண்ணி விடுவோம். இது லேசாக கொதி வந்த பிறகு நம்ம வச்சிருக்க பருப்பு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு வேக வச்சிருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்து நம்ம நல்லா சுருளை தண்ணியே இல்லாமல் கெட்டியாக வர வரைக்கும் சுருளை கிளறி இறக்கிடுவோம். இதுதான் பாசிப்பருப்பு பூரணம். இதில் வாசத்துக்கு சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்ப்போம். சிறிதளவு ஏலத்தூள், நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு, அந்த பருப்போட 1 or 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை இதோட சேர்த்து இது நல்லா வெல்லம் நல்லா பருப்போட சேர்ந்து நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் கிளறி இறக்கிடலாம். இதுதான் பாசிப்பருப்பு பூரணம். பாருங்க, ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நம்ம கிளறும் பொழுது இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத தண்ணி சத்தெல்லாம் போயிட்டு பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுட்டா பூரணம் கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் அளவுக்கு கெட்டியாகி கொஞ்ச நேரத்தில் இன்னும் நல்லா திக்காகி வந்துடும். இதுதான் பாசிப்பருப்பு பூரணம். 1 கப் அரிசி மாவு, அதில் சிறிதளவு டேபிள் சால்ட் சேர்த்துருக்கேன். இது நம்ம அரிசி வீட்டில் வச்சுருக்க மில்லில் அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவு, இல்லைன்னா நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். இந்த மாவில் நல்லா பாயிலிங் தளன்னு தண்ணி கொதிக்கணும். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சு தண்ணி திருப்பி அடுப்பில் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இந்த மாவு கிளறணும். அப்போ மாவு வெந்த மாதிரி ஆயிரும். அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஆறுன பிறகு நம்ம கொழுக்கட்டை தட்டலாம். இது ஒரு விதமான இந்த மேல் மாவு ப்ரிப்பரேஷன். நிறைய டைப் இருக்குது இது பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். கொழுக்கட்டையும் நல்ல சாஃப்டாக இருக்கும். நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் கொழுக்கட்டை.
இப்போது இந்த அளவுக்கு மாவு திரண்டு வந்த பிறகு இதை வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா ஆறின பிறகு நம்ம கையால் திரட்டி உருண்டைகள் போட்டு கொழுக்கட்டை செய்யலாம். கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வச்சுருக்க மாவை உருண்டையாக உருட்டி வச்சுருக்க மாவை எடுத்து இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொழுக்கட்டை ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, விரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. மீடியமாக நீங்கள் தட்டி உள்ள பூரணம் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை உள்ள வச்சு வச்சிடலாம். ஸ்டீமரில் வச்சிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம செஞ்ச கொழுக்கட்டைகளை மேலே வச்சுருவோம். வச்சு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 7-8 நிமிஷங்கள் போதும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்ல ஒரு கிளாஸினஸ் தெரியுது. கொழுக்கட்டையில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வெந்தது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொழுக்கட்டையை பேன்லேருந்து எடுத்து நல்ல ஹாட் பேக்கில் வச்சு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி நல்ல சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. பாருங்கள், ஸ்வீட் செய்கிறதுக்கே நல்ல டேஸ்டியான பருப்பு பாசிப்பருப்பு. அந்த பாசிப்பருப்பில் செய்கிற பூரணம் இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பூரணம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்து பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்டியான கொழுக்கட்டை கிடைக்கும். நீங்கள் மேல் மாவு செய்யும் பொழுது பாயிலிங் வாட்டரில் நல்லெண்ணெய் அல்லது நெய் இதெல்லாம் விடலாம், ஆனால் ரொம்ப கொஞ்சமாக விடணும், இல்லைன்னா மேல் மாவு விரிஞ்சு போயிடும் கொழுக்கட்டை. மாவு ரொம்ப லூஸாக இருந்தாலும் மேல் மாவு கொழுக்கட்டை விரிஞ்சு போயிடும். அதனால் மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு நீங்கள் கொழுக்கட்டை செய்யும் பொழுது நல்ல ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை இந்த மாதிரி கிடைக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.